மூலிகைகள் என்பது வெறும் இலைகள் தழைகள் என்பதல்ல. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சிகப்பு பால் பெருக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். இதற்கேன் சிகப்பு பால் பெருக்கி அப்படிங்கிற பெயர் வந்ததுன்னா, பொதுவாக இதோட இலை அமைப்பை பார்ப்பதற்கு இதய வடிவில் இருக்கக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். இந்த கொடி வகை தாவரத்தில் இருக்கக்கூடிய காம்பு பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு சிவப்பு நிறமாக இருக்கும். ஏற்கனவே பால் பெருக்கி அப்படிங்கிற செடி வகை தாவரம் உண்டு, அது வேறு. இந்த சிகப்பு பால் பெருக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய கொடி வகை தாவரம் வேறு. இந்த சிகப்பு பால் பெருக்கியை பொறுத்தவரையிலும் இதய நோய்க்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த சிகப்பு பால் பெருக்கியுடைய இலைகளை மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் நம்மிடையே உண்டு. தொன்று தொட்டு பாரம்பரிய மருத்துவத்தில் இதய நோய் அப்படின்னு சொன்னாலே முதலில் ஞாபகத்திற்கு வருவது மருதம்பட்டை. இரண்டாவது ஞாபகத்துக்கு வருவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சிகப்பு பால் பெருக்கியுடைய இலைகள் தான். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிகப்பு பால் பெருக்கியுடைய தாவரத்துடைய தண்டை எடுத்து அறிந்து ஒரு குறுக்கு வெட்டு போல் வெட்டுவது போல வெட்டி பார்த்தோமேயானால் இதயத்தில் இருக்கக்கூடிய 3 வால்வுகள் எவ்வாறு பிரிந்து இருக்கிறதோ அதே போல ஒரு தோற்றத்தை கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். சிகப்பு பால் பெருக்கியுடைய இலைகள் இதய குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்குவதற்கும் இதய நாளங்களில் இருக்கக்கூடிய அந்த வால்வுகளில் இருக்கக்கூடிய தொய்வை மாற்றுவதற்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா தவறான உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சி இல்லாத ஒரு சூழலில் இருப்பது, அதிக உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பது, மன அழுத்தத்துடன் இருப்பது, உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சில மருந்துகளை, பக்க விளைவு ஏற்படுத்தக்கூடிய மருந்துகளை உட்கொண்டு இருப்பது. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒன்று இதயத்தில் இருக்கக்கூடிய நாளங்களில் அடைப்பு ஏற்படுகிறது. இரண்டாவது இதயத்தை வேலை செய்ய வைக்க வேண்டிய இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவது. CAD மற்றும் CHD அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வகையான இதய நோய்கள். இந்த நோய்கள் ஏற்படும் போது இன்றைக்கு பெரும்பாலும் அறுவை சிகிச்சையை நாட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு கூட நிறைய பேருக்கு அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் மிக குறைவாகவே இருக்கிறது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சையை தவிர்ப்பதற்கும் இதயத்திற்கு பாதிப்பு ஏற்படாமல் தடுப்பதற்கும் இந்த சிகப்பு பால் பெருக்கியுடைய இலை ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. பாரம்பரிய மருத்துவத்தில் பால் கஷாயம் சொல்லுவாங்க. இதயத்திற்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய, இதய நோயை நீக்கக்கூடிய, இதய நோயை தடுக்கக்கூடிய பால் கஷாயம் சொல்லுவாங்க. அதாவது 50 மில்லி பால் எடுத்து 100 மில்லி தண்ணீர் அதோடு கலக்க வேண்டும். அதை அடுப்பில் ஏற்றி நன்றாக கொதிக்க வைத்து அதன் பிறகு சிகப்பு பால் பெருக்கியிலிருந்து எடுக்கக்கூடிய இலை சூரணத்தை 2 தேக்கரண்டிகள் அதில் போட வேண்டும். நன்றாக அது ஒரு 5 நிமிடம் கொதித்த பிறகு வடிகட்டி அந்த பாலை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும். இதை ஒரு பழக்கமாக நாம் வைத்து கொண்டோமேயானால் எவ்விதமான இதய சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் வராமல் நாம் தடுக்கலாம். டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையில் இன்னொரு வகையான ஆராய்ச்சி இந்த சிகப்பு பால் பெருக்கியை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, உயர் இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய நேரங்களில் நம்ம பரிசோதனை செய்து பார்த்தோமேயானால் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் அந்த இரத்த அழுத்தத்துடைய பக்க விளைவுகள் அப்படிங்கிறது அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அவர்களுடைய ஈரலில் இருக்கக்கூடிய இரத்த குழாயில் அதிக இரத்த அழுத்தம் இருக்கும், அல்லது அடிக்கடி தலை சுற்றுகின்ற பிரச்சனை இருக்கும், அல்லது பார்த்திங்கன்னா அவர்களுடைய சிறுநீரக செயல்திறன் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டிருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த நோயை எவ்வாறு தடுப்பது, சர்க்குலேட்டரி சிஸ்டம் சம்பந்தப்பட்ட நோயை எவ்வாறு தடுப்பது அப்படின்னு சொல்லும்போது அதற்கு இந்த சிகப்பு பால் பெருக்கியிலிருந்து எடுக்கக்கூடிய இலை சூரணத்தை மாத்திரைகளாக கொடுக்கின்ற ஒரு வழக்கம் இன்றைக்கு ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது வெற்றி பெறுகின்ற வகையில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கின்ற உயர் இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருப்பவர்கள் அனைவருக்கும் இலவசமாகவே இந்த மருந்துகள் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது.
மூன்றாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய கெட்ட இரத்தத்தை சுமந்து செல்லக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் அதோடைய தொய்வு தன்மை எலாஸ்டிசிட்டியை இழந்து போவதனால் அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வகையான பச்சை நிறமான நரம்புகள் வெளியில் தெரிவது போல ஒரு தோற்றத்தை உண்டாக்கும். நாள் ஆக ஆக அதில் தேங்கக்கூடிய கெட்ட இரத்தத்துடைய அளவு அதிகமாகும் போது அது காயமாக மாறிவிடலாம், அல்லது அந்த இடங்களில் கடுமையான வலி ஏற்படக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். இந்த வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த சிகப்பு பால் பெருக்கி ஒரு மிகச்சிறந்த மருந்து. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கைப்பிடி சிகப்பு பால் பெருக்கியுடைய பச்சை இலைகளை நன்றாக அரைத்து ஒரு பாக்கு, கொட்டை பாக்கு அளவு இருக்கக்கூடிய ஒரு கல்கமாக அதை செய்து அதை காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 120 நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. இந்த 120 நாளுக்கு இந்த சிகப்பு பால் பெருக்கியிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை தொடர்ந்து சாப்பிடும்போது கால்களில் இருக்கக்கூடிய வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நன்றாக மறைவதை நாம் பார்க்க முடியும், உணர முடியும். வெரிகோஸ் அல்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வெரிகோஸ் வெயின் வெடிப்பதால் ஏற்படக்கூடிய காயங்கள், சின்ன சின்ன இரத்த குழாய்கள் வெடிப்பதால் ஏற்படக்கூடிய காயங்கள் அனைத்தும் மிக வேகமாக குறைந்து போவதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளுக்கு வெரிகோஸ் அல்சர் ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் அவை ஆறாத காயங்களாக மாறிவிடுகிறது. அதேபோல் உடலிலிருந்து வெளியேறுகின்ற தண்ணீருடைய அளவு, சீழுடைய அளவு மிக அதிகரித்து அவர்கள் இருக்கின்ற இடமே மிகுந்த துர்நாற்றமான ஒரு இடமாக மாறுவதை நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்டவர்கள்லாம் ரொம்ப சுலபமாக பால் பெருக்கியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கல்கத்தை உள்ளுக்கும் பால் பெருக்கியை தண்ணீரிலிட்டு கொதிக்க வைக்கின்ற அந்த கஷாயத்தை கொண்டு அந்த காயத்தை கழுவுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே மிக வேகமாக அந்த இடத்திலிருந்து வருகின்ற தண்ணீர் குறையும், சீழ் குறையும், அந்த காயம் மாறி மீண்டும் இயல்பான ஒரு தோற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த சிகப்பு பால் பெருக்கியை பொறுத்தவரையிலும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்துகளில் ஒன்று. இதய நோயை தடுப்பதற்கு, இதய நோயை தீர்ப்பதற்கு, இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பக்க விளைவுகளை குறைப்பதற்கு, மிக மிக முக்கியமாக வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட காயங்களையும் புண்களையும் ஆற்றுவதற்கு தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இந்த சிகப்பு பால் பெருக்கியை நாம் உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நிகழும் நல்லவைகளையும் தீயவைகளையும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு அவற்றில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜனநாயகத்தின் 4 தூண்களில் ஒன்றாக கருதப்படுவது பத்திரிகைகள், ஊடகங்கள். ஊடகத்துறைதான் எப்பொழுது ஜனநாயகத்திற்கு நெருக்கடி வருகிறதோ, எப்போது அநீதி நாட்டில் தலைவிரித்தாடுகிறதோ அப்போது முதலில் குரல் கொடுக்கக்கூடிய மக்களினுடைய மனசாட்சியாக இருக்கக்கூடியவை ஊடகங்கள் தான். காலகாலமாக சமூகத்தினுடைய மிகப்பெரிய மாற்றங்களுக்கு முன்னணியில் நின்றிருப்பவையும் ஊடகங்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் ஊடகங்கள் இல்லாமல் ஒரு மாற்றம் சாத்தியமில்லை என்கிற அளவிற்கு உலகையே மாற்றி போட்ட பல்வேறு புரட்சிகளுக்கும் கூட ஊடகங்கள் காரணமாக இருந்திருக்கின்றன. மக்களுடைய அதிருப்தியை, ஆட்சியாளர்களுடைய குறைபாடுகளை அல்லது நாட்டில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை முதலில் அறிவிக்கக்கூடியவையாக ஊடகங்கள் இருக்கின்றன. ஊடகங்கள் இல்லாவிட்டால் மக்களுடைய குரல்கள் முடங்கி போய்விடும் என்பதுதான் யதார்த்தம். அப்படி ஜனநாயகத்தினுடைய ஒரு மைய விசையாக, ஒரு ஆதார புள்ளியாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் இன்றைக்கு எத்தகைய நிலையில் இருக்கின்றன என்கிற கேள்வியை எழுப்பிக் கொள்ளுகிற போது நமக்கு மிகுந்த ஒரு வேதனை தான் மிஞ்சுகிறது. இன்றைக்கு ஊடகங்களின் மீது பல்வேறு நிலைகளில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். மிக கடுமையான விமர்சனங்கள் ஊடக செயல்பாடுகள் மீது முன்வைக்கப்படுகின்றன. இந்திய வரலாற்றில், குறிப்பாக சுதந்திர இந்திய வரலாற்றில் இந்த அளவிற்கு ஒரு மாநிலத்தைச் சேர்ந்த ஊடகங்கள் விமர்சனத்திற்கு ஆளாக்கப்படுவது என்பது நாம் இதுவரை கண்டிராத ஒரு காட்சி. இன்னும் சொல்லப்போனால் யாராவது ஒருவர் ஒரு ஊடகத்தின் மீது அல்லது ஊடகங்களின் மீது மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தால் உடனே அதற்கு மக்கள் சமூகத்திடமிருந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கிறது. ஊடகங்களை இப்படி விமர்சிப்பது சரிதான் என்று ஏராளமானோர் முகநூல் அல்லது வேறு ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்களில் எல்லாம் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். பொது அரங்குகளில் கருத்து தெரிவிப்பதை பார்க்கிறோம்.
உண்மையில் என்ன நடந்தது நமது ஊடகங்களுக்கு? அவை ஏன் இந்த அளவிற்கு மக்களுடைய அவநம்பிக்கையை சம்பாதித்திருக்கின்றன, மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்திருக்கின்றன? உண்மையில் ஊடகங்கள் அத்தகைய ஒரு நிலையை அடைவது என்பது ஒரு ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. ஏனென்றால் ஒரு ஜனநாயகம் நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாட்டில் செம்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்று சொன்னால், மக்களுடைய விருப்பங்கள் ஆட்சியாளர்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால், ஊடகங்கள் சுதந்திரமாகவும் மனசாட்சியுடன் செயல்படுவது மிகவும் முக்கியம். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 4 ஆண்டுகளுக்கும் மேலாக ஊடகங்களுடைய நிலை என்பது அச்சமூட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்தியாவிலேயே வேறு எங்கும் நிலவாத ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது ஊடகங்களை பொறுத்த வரைக்கும். இந்த நிலை என்பது ஊடகங்கள் பாரபட்சமாக நடந்து கொள்கின்றன என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இன்று மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய பல நடுநிலை ஊடகங்கள் அவை ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை மறைக்கக்கூடியதாகவும் ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்குகிற பணியில் முன்னிற்பவையாகவும் இருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒருபுறம் எதிர்க்கட்சிகளுக்கிடையே மோதல்களை உருவாக்குவது, எதிர்க்கட்சிகளுடைய உள்கட்சி விவகாரங்களில் அதிகமான அளவிற்கு தலையிடுவது, அவற்றை ஒரு மிகப்பெரிய விவாதப் பொருளாக்குவது போன்றவற்றிலெல்லாம் மிகுந்த அக்கறை காட்டுகிற பல நடுநிலை ஊடகங்கள் ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை, ஆளுங்கட்சியினுடைய குற்றங்களை அல்லது ஆளுங்கட்சியினுடைய பல்வேறு விதமான செயல்பாடுகளை அவை கண்காணிக்க தவறுகின்றன, விமர்சிக்க தவறுகின்றன, அல்லது அவற்றை கண்டும் காணாமல் செல்கின்றன என்கிற ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக எதிர்க்கட்சி தலைவர்களை நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்புகிற ஊடகங்கள் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை பற்றி அவரிடம் எந்த கேள்வியையும் கேட்பதில்லை. தமிழக முதலமைச்சர் ஊடகங்களை சந்திப்பதும் கிடையாது, ஊடகங்களோடு உரையாடுவதும் கிடையாது, ஊடகங்கள் முன்வைக்கக்கூடிய மக்களுடைய கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதிலளிப்பதும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எதிர்க்கட்சி தலைவர்களிடம் தொடர்ந்து வினாக்களை எழுப்புவதும் அதற்கு பதில்களை பெற முயற்சிப்பதுமாக ஊடகங்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் ஆளுங்கட்சியினுடைய ஒரு முதலமைச்சர் மட்டுமல்ல, ஒரு அமைச்சர் கூட பேட்டி அளிக்க மாட்டார், ஒரு அரசு உயரதிகாரி பேட்டி தர மாட்டார், ஏன் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட பேட்டி அளிக்க மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் மக்களுக்கும் இன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி உருவாகி இருக்கிறது. எப்போதும் இந்த இடைவெளியை இட்டு நிரப்பக்கூடியவையாக இருப்பவை ஊடகங்கள் தான். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காட்சி என்பது என்ன? உண்மையில் ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று மக்களுக்கு தெரியாது, மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று ஆட்சியாளர்களுக்கு தெரியாது. இது மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு சூழல் என்று நான் நினைக்கிறேன். மக்களுடைய விருப்பங்களை பற்றியோ அதிருப்திகளை பற்றியோ கவலைப்படாமல் ஆட்சியாளர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். அதே சமயம் ஆட்சியாளர்களிடம் தங்களுடைய குறைபாடுகளை, தங்களுடைய துயரங்களை, தங்களுடைய வேதனைகளை வெளிப்படுத்துவதற்கு ஊடகங்கள் என்கிற சாதனம் இன்றைக்கு அடைபட்டிருக்கிற ஒரு காட்சியையும் நான் பார்க்கிறோம். ஊடகங்களுக்கு இத்தகைய நெருக்கடி எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்பது இன்னொரு கேள்வி. உண்மையில் ஊடகங்களுக்கு மறைமுகமான நெருக்கடிகள் கொடுக்கப்படுகின்றனவா? ஊடகங்கள் விலைக்கு வாங்கப்படுகின்றனவா? அல்லது ஊடகங்கள் தம்மைத்தாமே ஏதோ ஒரு விதத்தில் ஆட்சியாளர்களுக்கு ஏற்ப ஒழுங்குபடுத்திக் கொள்கின்றனவா? அவை பயப்படுகின்றனவா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. இந்த சூழ்நிலையில் தான் நம் ஊடகச் சூழலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல மாற்றங்களை கவனிக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக ஊடகங்கள் இன்றைக்கு பெரும் வர்த்தக நிறுவனங்களால் நடத்தப்படுகிறதாக இருக்கின்றன, அல்லது பெரும் வர்த்தக நிறுவனங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. இந்தியா முழுக்க பல மிகப்பெரிய ஊடகங்களை மிகப்பெரிய வர்த்தக நிறுவனங்கள் விலைக்கு வாங்கியிருக்கின்றன, அவற்றுடைய பங்குகளை விலைக்கு வாங்கியிருக்கின்றன. அப்படி இருக்கிற போது இந்த நிறுவனங்களுக்கு அரசியல் சார்ந்த சார்பு நிலைகள் இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது அரசை அவை சார்ந்திருக்கிற போது தாம் கையில் இருக்கக்கூடிய ஊடகங்களையும் அதற்கேற்ப அவை செயல்பட தூண்டுகின்றன. அதன் விளைவாக ஆட்சியாளர்களுடைய குறைபாடுகளை, அரசாங்கத்தினுடைய குறைபாடுகளை பற்றி வாய்மூடி மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு அவலக்காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த அவலக்காட்சியின் விளைவாக மக்கள் யதார்த்தம் என்ன என்றால் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது, அல்லது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியாத ஒரு அவலம் ஏற்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயம், ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக செயல்படுவதில் உண்மைகளை மூடி மறைப்பது மட்டுமல்ல, பல்வேறு சிறிய பிரச்சனைகளை பெரிதாக்கி அதன் மூலமாக மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புகிற வேலையையும் பெரும்பாலான ஊடகங்கள் செய்கின்றன என்பதையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது சமீபத்தில் சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பேரிடர், அந்த பேரிடர் மக்களுடைய மனதில் ஆழமான துயரத்தையும் காயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. லட்சக்கணக்கானோர் உடைமைகள் இழந்திருக்கிறார்கள், ஏராளமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பேரழிவு, வரலாற்று சோகம் இந்த சென்னையில் நடந்திருக்கிறது, இந்த நகரத்தில் நடந்திருக்கிறது. ஆனால் இதை பற்றி ஒரு விரிவான பேச்சுக்களை
பேசுவதற்கு முன்பாகவே, அல்லது இதற்கான ஒரு நீதியின் குரலை, எங்களுக்கு நீதி வேண்டும் என்கிற மக்களுடைய குரல் உரத்து ஒலிப்பதற்கு முன்பாகவே மக்களுடைய கவனத்தை திசை திருப்புகிற விதமாக பல்வேறு விதமான சிறிய ஒரு அற்ப விவகாரங்கள் எல்லாம் மேலே எழுப்பப்பட்டு அவற்றை பற்றிய பெரிய விவாதங்களை உருவாக்குவதில் ஊடகங்கள் முன்னின்றிருக்கின்றன. இதனுடைய விளைவு என்ன? மிகவும் வெளிப்படையானது, மிகவும் நேரடியானது, மிகவும் தெளிவானது. அதாவது இதனுடைய விளைவு என்பது உண்மையில் மக்களை அவர்களுடைய உண்மையான பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புவதாகும். அதன் மூலமாக ஆளும் கட்சியின் மேல், ஆட்சியாளர்கள் மேல் ஒரு அதிருப்தி ஏற்படாமல் பார்த்துக்கொள்வதுதான் ஊடகங்களுடைய வேலையாக, பணியாக இருக்கிறது. இதை தொடர்ந்து ஊடகங்கள் செய்வதனுடைய மிகப்பெரிய ஆபத்து என்னவென்று கேட்டால், மக்களிடம் அவை முற்றாக செல்வாக்கிழந்து போய்விடும். பத்திரிகைகளில், தொலைக்காட்சியில் வரக்கூடிய எதையுமே நம்ப வேண்டியதில்லை என்கிற ஒரு நிலைக்கு மக்கள் தள்ளப்படுவார்கள். இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல, இது பத்திரிகை தர்மத்திற்கு நல்லதல்ல, ஊடக தர்மத்திற்கு நல்லதல்ல என்பதை விட ஊடகங்களின் மேல் மக்கள் நம்பிக்கை இழந்து போனால் ஜனநாயகத்தின் மீதே நம்பிக்கை இழந்து போவார்கள். ஜனநாயக ரீதியான போராட்டங்களில் நம்பிக்கை இழந்து போவார்கள். இது மிக மிக ஆபத்தான ஒன்று. ஆகவே ஊடகங்கள் தம்முடைய பணியை நேர்மையாகவும் நடுநிலையாகவும் செய்வதற்கான ஒரு பாதையை இப்போதாவது உருவாக்கி கொள்ளாவிட்டால் அவை தொடர்ந்து எதிர்ப்புகளையும் அவமானங்களையும் சந்திப்பது மட்டுமல்ல, ஜனநாயகத்திற்கு தாம் மாற்ற வேண்டிய கடமைகளிலிருந்து முற்றாக விலகிச் சென்றுவிடும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சாதாரண ஒரு மனிதன் பல பயனுள்ள தகவல்களை கொடுக்கும் பொழுது அவற்றை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அதுவே ஒரு துறையை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதோடு நம் வாழ்க்கைக்கு தேவையான பயனுள்ள சில விஷயங்களையும் எடுத்துக்கொள்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பொதுநல மருத்துவர் டாக்டர் முத்தையா. பொதுநலம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறோம். மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு தனித்துவமான ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஏதோ ஒரு திட்ட போனோம், அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை தான் நம்ம எல்லாரும் பெருசாக பார்க்குறோம். ஆனால் சாதாரணமாக வர கோல்டு, ஃபீவர், உடல் வலி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு பொதுநல மருத்துவர் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவர், அதையெல்லாம் தாண்டி ஒரு குடும்ப மருத்துவர் அப்படிங்கிறது இன்னும் எவ்வளோ அவசியமானது, அந்த நாளில் இது எவ்வளோ தூரம் பழக்கத்தில் இருந்துச்சு, இப்படி நிறைய விஷயங்களை இன்றைக்கி நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒரு பொதுநல மருத்துவராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம். பொதுநல மருத்துவர் அப்படின்னும் போது ஏதோ ஸ்பெஷாலிட்டி இல்லாமல் நம்ம சொல்கிறோமே, ஜென்ரல் மெடிசன், எம்டின்னு நம்ம சொல்கிறோன்னு பார்க்குறோம். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு உடம்புல ஒரு பிரச்சனைன்னு வந்துன்னா நம்ம முதல்ல போய் பார்க்க வேண்டியது ஒரு பொதுநல மருத்துவர் தான். அப்புறம் அவரோட அறிவுறுத்தலின் படி தான் நம்ம உடம்புல என்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த மருத்துவரை பார்க்கணுமா அவங்கள பார்க்கணுமா நம்ம போனோம். ஸோ இது எல்லாரும் சாதாரணமாக எடுத்துக்கிட்டாலும் பட் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற இந்த பணி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்னைக்கு இந்த ஒரு கார்ப்பரேட் கல்ச்சருக்குள்ள நம்ம போனதுனால செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இப்படியே நம்ம போயிட்டு இருக்கோம். அது எல்லாம் ஒரு அந்த நாள்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப மருத்துவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒருத்தராக இருப்பார். நம்ம குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறத பார்க்குறோம். நானே கூட என்னுடைய கடந்த காலங்களில் எங்களோட தாத்தா பாட்டி அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன் இருக்கிறத பார்த்துருக்கோம். ஏதாவது ஒன்றுனா முதல்ல அந்த மருத்துவருக்கு ஃபோன் பண்ணி தான் என்னன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் வெளியில் போகிறோம். ஆனால் இன்றைக்கி அந்த நிலை மாறி நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோம். எந்த ஒரு வலிக்கும் அதுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டிக்கு நம்ம போயிடுறோம். பட் இதெல்லாம் இல்லை, குடும்ப மருத்துவர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் வலியுறுத்தி சொல்கிறீங்க. இது ஏன் அவ்வளோ தூரம் முக்கியம்? குடும்ப மருத்துவர்ன்றவர் எந்த அளவுக்கு நம்மளை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்க முடியும் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட இந்த முழுமையான பதில்களை எதிர்பார்க்கிறோம். இப்போது ஒரு பொதுநல மருத்துவர் அப்படிங்கிறவர் யார் சார்? என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம முதல்ல இந்த மருத்துவரை போய் நாடணும்? ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த துறையில் அவங்க நிபுணத்துவம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. அதில் உள்ள மருத்துவம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அதில் இருக்கிற இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்னென்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த பொதுநல மருத்துவர் அப்படிங்கிறவர் ஆக்சுவலாக இது என்ன ப்ராப்ளம், எந்த துறைக்கு போகணும், அதாவது நம்ம லெவல்லையே அதை சரிப்படுத்திட முடியுமா, இல்லை
இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு அல்ல அடுத்த ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு அனுப்பணுமா அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்போது ஒரு லெஃப்ட் சைடில் செஸ்ட் பெயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காரணம் ஒரு எதுவாக சொல்கிறேன். லெஃப்ட் சைடில் செஸ்ட் பெயின் இருக்குதுன்னு சொன்ன உடனே இப்போ நம்ம மக்களுக்கெல்லாம் அவேர்னஸ் நல்லா இருக்குது. லெஃப்ட் சைடு செஸ்ட் பெயின் வந்துச்சு, லெஃப்ட்டுக்கு பக்கத்தில் கையில் வலிச்சதுன்னா உடனே ஹார்ட் டாக்டர்கிட்ட போய்டு அட்டாக்காக இருக்கும்பாங்க. அவங்க சொல்கிறதுல தப்பே இல்லை, நியாயம். ஆனால் அது மட்டும் காரணம் இல்லை, இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம பொது மருத்துவர்கிட்ட போயிட்டு அவர் அதை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க, இது வந்து மசில் பெயின் தான், ஒன்றும் இல்லை இது உங்களுக்கு வந்து கழுத்தில் எலும்பு தேஞ்சு போயிருக்கு, அதனுடைய ரெஃபர்டு பெயின் தான் இங்கே வந்திருக்கு, ஒன்றும் இல்லை நீங்கள் சாப்பிட்டது வந்து சரியில்லை, ஏதோ சம் கேஸ் ட்ரபிள் தான், அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு, இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் தான், இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போங்க அப்படின்னு அவர் பார்த்து அப்படி சொன்னார்னா, அவர் முதலுதவியும் செஞ்சுட்டு அப்படி அவசரமாக போனோம்னா அவர் அப்படி சொன்னார்னா அதன் பிறகு போகலாம். இல்லை எடுத்த உடனே நம்ம ஹார்ட் டாக்டர்கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேலே தப்பு கிடையாது. ஒரு பேஷண்ட் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க துறையை சார்ந்து தான் யோசிப்பாங்க. முதல்ல அதுக்கு உண்டான டெஸ்ட் எல்லாத்தையும் முதல்ல பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்மக்கிட்ட வந்து நத்திங் டு வரி, நீங்கள் வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிம்பாங்க. அப்போ நம்ம என்னென்ன நேரத்தையும் செலவு பண்ணியிருப்போம், பணத்தையும் செலவு பண்ணியிருப்போம், மருத்துவத்துறை மேலே நம்பிக்கையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதனால முதல்ல வந்து நம்ம பொதுநல மருத்துவர்கிட்ட, அதாவது குடும்ப மருத்துவர்கிட்ட போகிறது தான் பெட்டர். இப்போது இந்த மருத்துவம் அப்படி நம்ம பேசும்போது டாக்டர், சாதாரணமாக ஒரு பொது மருத்துவர்கிட்ட நம்ம வந்து ஜுரம்னா போயிருக்கோம், சளி இருமல்னா போகிறோம், இல்லை மேல் கை கால் வலி இந்த மாதிரியான, இதை தாண்டி ஒரு பொது மருத்துவர்கிட்ட எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கெல்லாம் நம்ம முதல்ல போவோம் சார்? இல்லை ஈவன் தும்னா கூட டாக்டர்கிட்ட போயிடலாம். இங்கே கால் வலி கை வலி, இல்லை இனம் புரியாத ஒரு பயம், இல்லை எனக்கு ஒரு முறை இப்போ வந்து எதுக்கு எடுத்தாலும் எனக்கு கோவம் வருது, முன்னாடிலாம் எனக்கு கோவமே வராது. இல்லை வந்து ஒரு பேஷண்ட் சொல்லுவாங்க, ஒரு ஒய்ஃப் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப பொறுமையாக இருப்பார் டாக்டர், இப்போ என்னன்னு தெரியல அவருக்கு அடிக்கடி கோவம் வருது, வயசானதுனாலயா இல்லை பிரச்சனையா இல்லை வேறு எதுவும் ஸ்ட்ரெஸ்ஸான்னு தெரியல, இல்லை பிபி இருக்கான்னு தெரியல, அவங்களே சில டயக்னோசிஸ்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும், முன்னாடிலாம் வந்து இப்போது முன்காலத்துலலாம் வந்து மக்கள் எல்லாம் ஒன்றா இருந்த சமயத்தில் வந்து ஒரு பிள்ளையோ ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அடிக்கடி டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தாங்க, இல்லை வேறு ஏதாவதுன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க. தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கிறவங்க வந்து இவன் அடிக்கடி போகிறானே என்னமோ தப்பு இருக்குது. ஆனால் இப்போல்லாம் வந்து எல்லாமே அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது, அவங்கவுங்க ரூமுக்குள்ளே அவங்கவுங்க இருக்காங்க, யாருக்கும் என்னன்னு தெரியறது கிடையாது. அதனால ரூமுக்கு வரும்போதே பிரச்சனை பெருசாக வந்துடுது. ஸோ அது வரும்போதே நம்ம அந்த உரிய அந்த குடும்ப நல மருத்துவர்கிட்ட போயிட்டோம்னா அவங்க பார்த்து நம்மளுக்கு வந்து சொல்லிவிடுவாங்க. ஈவன் இப்போ மோஷனே ஒரு 4-5 முறை ஆயிடுச்சு, இல்லை 2-3 நாளாகவே போகலை, எப்படி இருந்தாலுமே குடும்ப நல மருத்துவர்கிட்ட போனோம்னா அவங்க கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவாங்க. ஸோ இதனால தான் இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். இல்லைன்னா அது எந்த துறைக்கு போகணுமோ சொல்லுவாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல வந்து குடும்ப நல மருத்துவர் தான். முன்னாடிலாம் எனக்கு படுத்த உடனே தூக்கம் வந்துடும், இப்போ தூக்கமே வரமாட்டேங்குது, இல்லை அப்புறம் ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. இப்போ ஒரு சில கொஞ்சம் வயசான பிறகு என்னென்னா வீட்டில் இருக்கிறவங்க வந்து பகலில் கொஞ்சம் தூங்கிடுவாங்க, இரவு நேரங்களில் வந்து அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தூக்கம் வராது. பட் அவங்க பார்த்தாங்கன்னா உலகம் பூரா தூங்கிக்கிட்டு இருக்கும், நம்ம மட்டும் முழிச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு தூங்குறதே இல்லை அப்படிம்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவர் பகல்ல எல்லாம் தூங்கிடுறாரு அப்படின்ட்டு. ஸோ இதை குடும்ப நல மருத்துவர்கிட்ட போனோம்னா அவங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட மருந்து கொடுக்கணும், எப்படிப்பட்ட கவுன்சிலிங் கொடுக்கணும், இல்லை மனநல மருத்துவர்கிட்ட போகணுமாங்கிறது அவங்க பார்த்து சொல்லுவாங்க. ஸோ குடும்ப மருத்துவர்கிட்ட போகிறது தான் கரெக்டு. நிச்சயமாக சார். இப்போ நீங்கள் குடும்ப நல மருத்துவர்னு சொன்னீங்க, பட் ஆனால் இன்றைக்கி வந்து பொதுநல மருத்துவர்கிட்ட வேணால் போகிறாங்களே தவிர ஃபேமிலி ஃபிசிஷியன்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி இல்லாமல் போச்சுன்னு தான் நம்ம சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு மருத்துவர் ஒரு பகுதியில் இருக்காருன்னா அவருடைய சார்ந்த சர்க்கிளில் இருக்கிற எல்லாருக்குமே அவர் தான் ஒரு மருத்துவராக இருப்பாங்க. வீட்டுக்கு போய் பார்க்குற ஒரு காலகட்டம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எல்லாம் நம்ம மருத்துவர் இருக்கிற இடத்த தேடி போன இடத்துல ஜென்ரல் ஃபிசிஷியன் ஒரு காலத்தில் ரொம்ப இருந்தாங்க. இப்போ அதையும் தாண்டி நம்ம ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் கல்ச்சரில் போயிட்டோம். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் போனோம்னா எல்லா விதமான மருத்துவர்களும் அங்கேயே இருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போகிறது. இப்போ இந்த ட்ரெண்டு வந்து ஒரு 3 நிலைகளை கடந்து நம்ம போயிருக்கோம். இந்த காலகட்டத்தில் ஃபேமிலி ஃபிசிஷியனோட முக்கியத்துவம் சொல்லுங்க. குடும்ப மருத்துவர் அப்படிங்கிறவர் கண்டிப்பாக அவசியம்தானா, இல்லை இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நம்ம போகிறது வந்து ஒன்றும் தப்பு இல்லையா? ரெண்டுத்தையும் பற்றி சொல்லுங்கள். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போகிறதுல தப்பு கிடையாது. ஏன்னா அங்கே நிறைய படிச்சுட்டு இதை புதிய மருத்துவ அறிவோடு வந்திருக்கவங்க அந்த எக்ஸ்பர்டைஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அது யாருக்கு யூஸ் ஆகணும், யார் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது குடும்ப நல மருத்துவர் மூலமாக போனோம்னா தான் தெரியும். இல்லை இது ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்கன்னு அவர் சொல்லுவார். இல்லை இது கண்டிப்பாக பண்ணணும் அப்படி. அதாவது குடும்ப நல மருத்துவருக்கு எல்லாமே தெரியும், கொஞ்சம் தெரியும், முழுசும் தெரியும்னு சொல்ல முடியாது.
அவருக்கு வந்து இப்போ வந்து ஒரு சிறுநீரகத்துறைனா அவர் அதை பற்றி ஃபுல்லாக தெரியும். ஒரு சிறுநீரகத்துறை நிபுணருக்கு இது இதய மருத்துவர்னால் அவருக்கு ஃபுல்லும் தெரியும். வேற ஜென்ரல் ஃபிசிஷியன் குடும்ப மருத்துவருக்கு எல்லா துறையும் பற்றி கொஞ்சம் 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 பழைய இதுவும் தெரியும், புது ட்ரெண்டும் தெரியும். ஏன்னா இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ பிகம் அவுடேட்டட். நம்மளுக்கு தெரியலன்னா நம்ம விடப்பட்டுருவோம். அதனால நம்ம இப்போ குடும்ப நல மருத்துவர் படிச்சுக்கிட்டே தான் இருப்பார், எல்லா துறையும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஸோ அதில் என்ன புதுசாக வந்திருக்குங்கிறது தெரியும். ஸோ அந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகிறது தப்பு கிடையாது, பட் போகணுமா வேண்டாமா, நம்ம லெவல்லே சரி பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறத இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் அந்த குடும்ப நல மருத்துவருடைய இது வந்து தெரியல அப்படின்னா, சுய மருத்துவம், செல்ஃப் மெடிகேஷன். என்ன போனால் இதை தானே கொடுக்க போகிறாரு, போன முறை அதை கொடுத்தோம், அது கொடுத்தாரு, இந்த முறையும் அதே மாதிரி தான் இருக்குது கொடுப்போம். இது வேறு மாதிரி வியாதியாகவும் இருக்கலாம். பட் அவங்க அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இங்கே வரும்போது, இல்லை இங்கே வராமையே சரி அவர் கொடுத்ததெல்லாம் நம்ம போட்டுட்டோம், சரியாக வரல, சரி இன்னொரு டாக்டர்கிட்ட போவோம், வேறு ஸ்பெஷலிஸ்ட்டை போவோம் அப்படின்ட்டு மக்களாகவே தாங்களாகவே போயிடுறாங்க. இல்லை இவங்க டாக்டர்ஸும் ஜென்ரல் ஃபிசிஷியன்ஸ்கிட்டையும் இவங்க வரும்போதே அவங்க எல்லாத்தையும் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ அவர் என்னெல்லாம் ஒரு இதில் வந்து நினச்சி போடலாம்னு நினைக்கிறாரோ அது எல்லாத்துலேயும் ரெண்டு போட்டு அது வேலை செய்யலைன்னு வரும்போது இவருக்கு வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, சரி அவர் என்ன பண்ண போகிறாரு, போனால் வந்து நிபுணர்கிட்ட தான் அனுப்ப போகிறாரு, நம்மளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால இந்த இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் ஒரு சில ஃபேமிலிஸில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணினாலும் சரி, அவங்களே வந்து அவசரத்துக்கு வேறு டாக்டர்கிட்ட போயிட்டாலும் அவங்க வந்து எங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட ஒரு முறை பேசிடுங்க, எங்கள் ஃபேமிலி டாக்டர் சொன்னால் தான் நாங்கள் திரும்ப இங்கே வருவோம் அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த இது வந்ததுன்னா தான் கரெக்டாக இருக்கும். குடும்ப நல மருத்துவர்கள் வந்து இது மாதிரி நம்ம குலதெய்வம் மாதிரி, குலதெய்வம் எப்படி இருக்கும், சாதாரணமாக இருக்கும், ஒரு சின்ன குடிசையிலையோ ஒரு சின்ன ஓட்டு வீட்லேயோ அதுலேயோ தான் இருக்கும் நம்ம ஊர் சைடில் எல்லாம். பட் என்ன பண்ணினாலும் நம்ம அங்கே போயிட்டு கல்யாணம் பண்ணாலும் சரி, ஃபாரின் போகிறதா இருந்தாலும் சரி, என்ன நல்லது பண்ணுறதா இருந்தாலும் சரி, அங்கே போயிட்டு கொஞ்சம் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு சூடம் ஏற்றி ஒரு 2 ரூபா உண்டியலில் போட்டுட்டு சாமி கும்பிட்டு வருவோம். அதுக்கப்புறம் வேறு பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் போவோம். அதே மாதிரி தான் நம்ம வியாதிக்கு இதுவாக இருந்தாலும் குடும்ப நல மருத்துவர்கிட்ட முதல்ல போயிடணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ, தேரான் தெளிவும் தெளிந்தான் கண்ணுயிரவும் தீரா இடும்பை தரும் அப்படிங்கிற மாதிரி குடும்ப நல மருத்துவரை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது நம்ம ஃப்ரீக்குவன்சிக்கு ஒத்து வருவாரா. சில பேர் சரியாக போய்டும் மெதுவாக பார்த்து இது பண்ணுவாங்க, சில பேர் முதல்ல இப்போ சரி பண்ணிடுவோம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு. ஸோ நம்ம ஃப்ரீக்குவன்சிக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, நம்மளால் அந்த பணம் கொடுக்க முடியுமா, நம்ம டைம் ஒத்து வருமா, சில பேருக்கு டைமிங்ஸ் ஒத்து வராது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு குடும்ப நல மருத்துவர் சரி இவர்கிட்ட போனால் பெட்டராகிடுங்கிற நம்பிக்கை, அது மாதிரி நம்ம அவரை தேர்ந்தெடுத்துடணும். தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம்னா சரியாயிடும். நம்பிக்கை தான். கண்டிப்பாக சார். இந்த மாதிரியான கல்ச்சர் திருப்பி நம்மளுக்கு வந்தால் அதான் வந்துக்கிட்டு இருக்கு. அதான் ரொம்ப அடுத்த தலைமுறை இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இப்போது நம்ம பொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். அன்னைக்கு இருந்த வாழ்க்கை முறைக்கும் இன்னைக்கு இருந்த வாழ்க்கை முறைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து நம்ம வந்து மேற்கத்திய கலாச்சாரத்துக்குள்ளே நம்ம நிறைய போயிருக்கோம். இன்றைக்கி வியாதிகளும் நிறைய புதுசாக வர்றதை பார்க்குறோம். தடுப்பூசிகளும் வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாமும் நம்ம உபயோகப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இதை ஒரு டாக்டரை எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா ஒரு அலர்ஜி, ஒவ்வாமை இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு பொதுநல மருத்துவர்கிட்ட போகிறோம் அப்படின்னாலும் அதையெல்லாம் தாண்டி வேக்சின், புது டிசீஸ், இதுக்கெல்லாமும் நம்ம வந்து ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அதை எப்படி பார்க்குறீங்க டாக்டர் நீங்கள்? இந்த ஒவ்வாமை அப்படிங்கிறதெல்லாம் வந்து தானாக வர்றது. அது வந்த பிறகு தான் தெரியும் நம்மளுக்கு இது ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வாமை வந்து என்வைரன்மெண்டல் ஒவ்வாமை இருக்குது, மாத்திரை மருந்தில் ஒவ்வாமை இருக்குது, ட்ரக் அலர்ஜிஸ் இருக்குது. அது மாதிரி வந்து ஒருத்தருக்கு வந்து இப்போ ஒரு சில பேருக்கு அந்த ஊதுபத்தி புகை வந்தாலுமே கூட வீசிங் வந்துடும், ஆஸ்மா மாதிரி வந்துடும். ஸோ அவங்கவுங்க அதை கண்டுபிடிச்சி எதை வந்து தவிர்க்கணுமோ அதை தவிர்க்கிறது நல்லது. அவங்களே தான் கண்டுபிடிக்க முடியும், மருத்துவர் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கொஞ்சம் லீடிங் கொஷின்ஸ் கேட்டு இது சாப்பிட்டியா, அது சாப்பிட்டியா, அது பண்ணியா, இது பண்ணியான்னு இல்லை அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தார், இன்னும் கொஞ்சம் குடும்ப நல மருத்துவர் முன் காலத்து இருந்த மாதிரி இருந்ததுன்னா, எப்போ 3 நாளைக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஒரு இது இருந்துச்சு, ஒரு பர்த்டே இருந்துச்சு, நான் கூட வந்திருந்தேன், கேக்கெல்லாம் நிறைய இருந்தது, இந்த எக் அலர்ஜியாக இருக்குது, குட்டி பாப்பாவாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், எக் அலர்ஜி காமனாக இருக்கும், எக் அலர்ஜியாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி வந்து அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அலர்ஜிங்கிறது, ஒவ்வாமைங்கிறது வந்து எதுக்கு வேணாலும் வரலாம். ஸ்மெல்லுக்கு, பாடி ஸ்ப்ரேக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த மாதிரி ஸ்மெல் வர மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தவிர்த்துக்கிறது. புகை, தூசி இதுதான் காமன்.
புகை வந்து ஊதுபத்தி புகை, சாம்பிராணி புகை, கொசு ஊதுபத்தி, அந்த மாதிரி எதெல்லாம் புகையும் கெமிக்கலும் வர்றதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அது ஒரு வகையான வே. அதே மாதிரி இப்போ டாக்டர்ஸ் கொடுக்குற மருந்துலேயே சில சமயம் அலர்ஜி வந்துடும். ஸோ வந்து அது வந்து அந்த பேஷண்ட்டுக்கும் தெரியாது இது அலர்ஜி உண்டு பண்ணணுன்னு, டாக்டருக்கும் தெரியாது இது அலர்ஜி உண்டு பண்ணணுன்னு, மருத்துவ கம்பெனிக்கும் தெரியாது. யாருக்காவது லட்சத்தில் ஒருத்தருக்கோ 2 பேருக்கும் வரும். அது எப்படி அந்த பேஷண்ட்டுக்கு வரும் வராதுன்னு தெரியும்னா அவங்க போட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ அது டாக்டர் மேலேயும் தப்பு இல்லை, கம்பெனி மேலேயும் தப்பு இல்லை, இவங்க மேலேயும் தப்பு இல்லை, போட்டால் தான் தெரியும். ஒரே விஷயம், அந்த மாத்திரை ஒத்துக்கலை அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா அது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு லேமினேட் கூட பண்ணிக்கலாம். நான் என்னோட பேஷண்ட் எல்லாம் சொல்லுவேன், இதை லேமினேட் பண்ணுங்கள், ஏன்னா வாழ்நாள் பூரா இதை வச்சுக்க போகிறோம் நம்ம. ஸோ நம்மளுக்கு எது ஒத்துக்கல, யூஸ்வலாக பேஷண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னாடி ஒரு மாத்திரை போட்டோம் டாக்டர், அந்த மாத்திரை வந்து ஒத்துக்கல, அலர்ஜி ஆகிடுச்சு, ஆனால் அது என்னன்னு தெரியல டாக்டர் அப்படிம்பாங்க. அப்போ நம்மளுக்கும் என்ன தோணுன்னா, அந்த மாத்திரையை நம்மளும் எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து கடவுளை எல்லாம் தெரிஞ்சு இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கும் வந்து ஐயோ அதே குரூப் நம்ம எழுதிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு எந்த டாக்டருக்குமே ஒரு அச்சம் வரதான் செய்யும். ஸோ அப்போ பயந்து வைத்தியம் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா இது திரும்ப அது உண்டு பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ நம்ம வந்து ஆஸ் எ பேஷண்ட்டு நம்மளுடைய பொறுப்பு என்னென்னா, எது ஒத்துக்கலையோ அதை பேப்பரில் எழுதி வச்சுட்டு லேமினேட்டே பண்ணி வச்சுட்டு எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரி, இந்த மாத்திரை ஒத்துக்காத அலர்ஜி அப்படின்னு குடும்ப நல டாக்டர்கிட்டே போன முறை போயிருப்போம், இந்த முறை மறந்தாலும் மறந்துருக்கலாம், அவர் நிறைய பேரை பார்க்குறது. ஸோ 100 முறை போனாலும் 100 முறையும் அந்த சீட்டை காட்டுறதுல தப்பு இல்லை, ஏன்னா நம்ம உயிர். ஸோ அதுக்காக நம்ம என்னென்னவோ பண்ணும்போது இதையும் வந்து சார் இது ஒத்துக்க. அவர் சில சமயம் சொல்லுவார், எனக்கு ஞாபகம் இருக்கும்பாரு, சில சமயம் ஐயோ நல்ல வேலை மறந்துட்டேன், கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க அப்படிம்பாரு. ஸோ நம்மளுடைய பொறுப்பு இருக்குது. ஒவ்வாமைக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி என்வாயரன்மெண்டல் பொல்யூஷனும் காரணம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, மருந்து, மாத்திரை அதுவும். ஸோ எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதை அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. பொதுவாகவே எந்த மாதிரியான ஒரு தடுப்பு, ஏன்னா இப்போது இந்த மழை வெள்ளம் பாதிப்பிலிருந்து நம்ம மீண்டு வந்திருக்கோம்னு சொல்லலாம் சென்னையை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து முக்கியமாக நம்ம கவனத்தில் எடுத்திருக்க வேண்டியது சுகாதாரம், நம்ம உடல் நலம், இதுதான் ரொம்ப முக்கியம்னு எல்லாருமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளுக்குலேருந்து மீண்டு வர்றவங்க உடல் நலம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த மாதிரியான விஷயங்கள் கவனத்தில்? உடல் நலம்னு பார்க்க போனோம்னா நம்ம வந்து இப்போதைக்கு மேஜராக நம்ம பார்க்குறது குடிக்கிற தண்ணி. அது வந்து நம்ம சுத்தமாக இருக்கும், அதை இது பண்ணிக்கணும், சுத்தப்படுத்தி குடிக்கணும், இல்லை சுத்தமான தண்ணீரை குடிக்கணும். ஸோ காலரா அந்த மாதிரி அவுட் பிரேக்ஸ்லாம் வரல, பட்டு அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி தண்ணியை வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும். உணவு வகைகள் வந்து முடிஞ்ச வரைக்கும் சூடாவோ இல்லை மூடி வச்சிருக்கிற ஒரு இதில் இருந்தோ இல்லை சுத்தமான இதிலேருந்து இது பண்ணோம்னா இந்த டைஃபாய்டு அந்த மாதிரி சிம்பிளாக சொல்ல போனோம்னா அது காலரா. இன்னொன்று வந்து இது வந்து ஈ ஜுரம்னு சொல்லுவோம். ஈனா வந்து ஈ உட்கார்றதுனால அந்த பொருட்கள்லேருந்து வரக்கூடியது. அப்புறம் எலி ஜுரம்னு சொல்லுவோம், லெப்டோஸ்பைரோசிஸ். அது வந்து அந்த ரேட் யூரின் வந்து தண்ணியில் நம்ம நடந்து போகிற தண்ணியில் கலந்துருச்சுன்னா அந்த நுண்ணுயிர் கிருமிகள் வந்து காலுக்குள்ளேயோ இல்லை எங்கே தண்ணியில் படுதோ அது உள்ளே போயிட்டு அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெளியில் போயிட்டு வந்தோன்னா சோப் போட்டு கால் கழுவிட்டு இது பண்ணிட்டோம்னா அது ஒரு வகையில். அது ரெண்டாவது வந்து இப்போ மழை பெஞ்ச இடத்துல இப்போ தண்ணி தேங்கி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து 2 வகையான இது பண்ணலாம். இமீடியட்டாக வர்றது டெங்கு அந்த மாதிரி வரலாம், இல்லை மலேரியா ஃபைலேரியாசிஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி நீர் தேங்காமல் நம்ம பார்த்துக்கணும். பட் இது எதுக்குமே வந்து நம்மளுக்கு வந்து டைஃபாய்டை தவிர மற்றதுக்கெல்லாம் வந்து வேக்சின்ஸ் கிடையாது. ஸோ வேக்சின்ஸ் கிடையாதுன்னு சொல்லும்போது நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். காலராவுக்கு இருக்குது, அது போட்டுக்கலாம். டைஃபாய்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே போட்டிருந்தோம்னா தான் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அது இப்போ போட்டோம்னா இன்னும் கொஞ்சம், ஏன்னா ஆன்டிபாடிஸ் லெவல் வந்து உள்ள பாடியில் இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணணும். பட் இப்போ இருக்க பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து நம்ம டைஃபாய்டு ஊசி எல்லாருமே போட்டிருக்கோம், அத்தனை பேருக்குமே கிடச்சிருக்கோம். ஸோ கொஞ்சம் அந்த வயசை தாண்டினவங்களுக்கு தான் அந்த டைஃபாய்டோட ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொசுகு, நீர், உணவு அதன் வழியாக. அப்புறம் இந்த இப்போ பார்த்தோம்னா தண்ணி தேங்கி அது காஞ்சி போன பிறகு அந்த காஞ்சி போன இடத்துலலாம் இப்போ ஃபங்கஸ் இருக்குது. பார்த்தோம்னா அந்த காளான் பூத்து போயிருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம தரையில் இருக்கிறதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம், அதே மாதிரி சுவரில் நம்மளுக்கு எட்டின வரைக்கும் நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம். அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஆரம்பிக்கும். அதில் உதிர ஆரம்பிக்கும் போது அதனால் வரக்கூடிய ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வரலாம், அதையும் தவிர்க்க முடியாது.
முடிஞ்சால் அதையும் நம்ம துணி கட்டிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா அது தோணாது நம்மளுக்கு எது கண்ணில் படுதோ அதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணுவோம். மேலே இருக்கிறது நம்மளுக்கு படாது. பட் இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா வந்து டெஃபினட்டாக அந்த ஈரம் காஞ்சி போயிருக்கும். எப்படி இருந்தாலும் ஈரம் பூத்து போயிருக்கும். அது காயும் போது ஃபங்கஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம போகிற இடத்துல பார்த்தோம்னா இருக்கும். நம்ம வீட்டில் போய் பார்த்தாலும் இருக்கும். கண்டிப்பாக டாக்டர். இப்போ உடல் நலம் ஒரு பக்கம் அப்படின்னாலும் மனம் சார்ந்த பாதிப்புகளும் இப்போ இந்த வெள்ளம் இதுக்கப்புறம் நிறைய இருக்கிறது பார்க்குறோம். ஏன்னா ஒரே நாளில் வாழ்க்கையை வந்து மொத்தமாக புரட்டி போட்டு நம்ம ஒன்றுமே இல்லைன்ற நிலைக்கு வந்த மக்கள் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. வீடுகளே முழுமையாக எழுந்திருக்காங்க. பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் இந்த ஒரு அதிர்வு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது எப்படி சார் மீண்டு வர்றது? மனம் சார்ந்து அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு வந்து நம்பர் 1 வந்து நம்ம உறவினர்களோடு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பெரிய பலம். அந்த உறவினர்களோட நம்ம வந்து வாழ்நாள் பூரா இருந்திருந்தோம்னாலும் இப்போ இருப்பாங்க. இப்போ புதுசாக போய் உறவினர்களோட நம்ம உறவு கொண்டாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது ஆளெல்லாம் நம்ம வந்து அந்த உறவுகளை வளர்த்து கொண்டு வந்திருந்தோம்னா இதை எதிர்பார்த்து இல்லை, சாதாரணமாகவே நம்ம வந்து உறவுகளை வளர்த்து கொண்டு வந்திருந்தோம். அவங்களுக்கு ஒரு உதவி நம்ம செஞ்சுருந்தோம். நமக்கு ஆபத்துன்னு சொல்லும்போது அவங்க வந்திருந்தாங்க அப்படின்லாம் சொல்லி இருக்கும்போது இப்போ எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அப்படி இல்லாமையே நம்மளுக்கு வந்து நிறைய பேர் உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது இருந்ததுன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து பாண்டேஜ் பைண்டிங் எல்லாம் கூட இருக்கும். நம்மளுக்கு வந்து நம்பிக்கை வந்து இன்னும் ஜாஸ்தி இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து நிச்சயமாக வந்து மக்களுக்கும் சரி எதிர்காலத்தை நினச்சி பயப்பட வேண்டாம். ஆனால் அந்த பயம் வரதான் செய்யும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், வாட் நெக்ஸ்ட். நம்மளுக்கு வந்து யூஸ்வலாக ஒரு பேப்பர் மிஸ் ஆகிடுச்சுனாலே நம்மளுக்கு வந்து கோவமாக வரும், பயம் வரும். இப்போ பார்த்தோம்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சுங்கிறாங்க. வீட்டு டாக்குமெண்ட்ஸு, படித்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது நிச்சயமாக டிப்ரெஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை ஒன்று நம்ம உறவினர்களோடு இருந்தோம்னா நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தெம்பு கொடுக்கறதுக்கு மக்கள் வேணும். மருத்துவர்கிட்ட கண்டிப்பாக போகணும். மருத்துவர் பார்த்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் மட்டும் போதும், அவருக்கு தெரியும், மருத்துவருக்கு தெரியும், கவுன்சிலிங் மட்டும் போதும், இது பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொன்னோம். அப்படி இல்லைன்னா மனநல மருத்துவர்கிட்டையே போய் இது பண்ணோம்னா அவங்க டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்து இது வந்து டெம்பரரி பீரியட் தான், எப்படியும் அது சரியாயிடும். சரியாகிற வரைக்கும் ஒரு சப்போர்ட் வேணும். அது மருத்துவ மூலமாக அந்த சப்போர்ட் வாங்கிட்டு மனநல மருத்துவர்கிட்ட தான் போகணும். என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து கார்டியாலஜியாக இருந்தாலும் சரி, நெஃப்ராலஜி இல்லை ரெஸ்பிரேட்டரி இந்த நுரையீரல் சார்ந்தது எதுவாக இருந்தாலுமே பொதுநல மருத்துவர் எந்த மருத்துவர் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிடலாம். பட் மனநல மருத்துவம் நான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க மனநல மருத்துவம் ரொம்ப ஈஸி, சைக்காட்ரி ரொம்ப ஈஸிமாங்க. இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பானது சைக்காட்ரி தான். ஒரு மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனசு வந்து உள்ளுக்குள்ளே மனசு வருத்தத்தோடு இருப்பாங்க, வெளியில் சிரிச்சிட்டு இருப்பாங்க, வெளியில் உம்முன்னு உட்காந்துருப்பாங்க, உள்ளுக்குள்ளே ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த முகத்தை வச்சே நான் கண்டுபிடிக்கிறேன். அது வந்து சாதாரணமாக பேசுகிறதுக்கு வேணால் கரெக்டாக இருக்கலாமே ஒழிய மருத்துவம் செய்கிறதுக்கு இவங்க டிப்ரெஷனில் இருக்காங்களா, ஆங்ஸைட்டியில் இருக்காங்களா, ஆங்ஸைட்டி வித் டிப்ரெஷனில் இருக்காங்களா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு மனநல மருத்துவரால் மட்டுமே முடியும். அந்த ஃபீல்டை மட்டும் அவங்கக்கிட்ட விட்டுடணும், அவங்கக்கிட்ட போயிட்டு சொன்னோம்னா அவங்க சரி பண்ணிவிடுவாங்க. இட் இஸ் எ மஸ்ட். மனசு வந்து எனக்கு வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு கையில் வலிக்குது காலில் வலிக்குது அப்படின்னோம்னா நம்ம டாக்டர்கிட்ட போகிறோமோ அது மாதிரி கொஞ்சம் மனசு சரியில்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம உறவினர்கள்ட்டையோ நண்பர்கள்ட்டையோ இந்த வென்டிலேஷன் சொல்கிறோம் இல்லையா, ப்ரெஷர் குக்கரில் வந்து அது பாயிலிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வென்டிலேட்டர் இது பண்ணி விட்டோம்னா இது ஆகுது இல்லையா, ப்ரெஷர் கம்மி ஆகுதுல்ல. அது மாதிரி நம்ம நட்பு வட்டத்துலேயோ உறவினர்கிட்டையோ கொஞ்சம் வென்டிலேட் பண்ணோம், மனசை திறந்து சொன்னோம்னா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியாகவும் போயிடும். அப்படி இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நம்ம வந்து அவங்கக்கிட்ட எப்படி சொல்ல முடியும் அப்படிலாம் தோணுச்சுன்னா குடும்ப நல மருத்துவர்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஒரு மனநல மருத்துவருக்கு எனக்கு ரெஃபர் பண்ணுங்கள், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோம்னா அழகாக சரி பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக டாக்டர். இப்போது ஒரு மருத்துவர்கிட்ட வந்து நம்ம எந்த காலகட்டத்தில் போகணும்? இப்போ யாருமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் மட்டும்தான் நம்ம மருத்துவர்கிட்ட போகிறோம், அதுதான் இப்போது பழக்கத்தில் இருக்குது. இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து எந்த நேரங்களில் ஒரு மருத்துவரை போய் பார்க்கணும்? நமக்கு தேவையான ஒரு பரிசோதனைகள் எல்லாம் எப்படி செய்யணும்? அது நம்மளோட ஏஜை பொறுத்து இருக்காது. எப்படி சின்ன பிள்ளைங்களை வந்து நம்ம கூட்டிகிட்டு போயிடுவோம் வேக்சினேஷன் போடுறதுக்கு, இல்லை சரியாக சாப்பிடலன்னா அப்படி இப்படின்னா அதெல்லாம் நம்ம பார்த்துப்போம். அதுக்கு அப்புறம் இந்த டீன் ஏஜில் வந்து பெற்றோர்களோட கடமை இன்னும் கொஞ்சம் கூடவே இருக்குது. கெட்ட பழக்கங்கள் எதுவும் பிள்ளைங்களுக்கு இருக்கா, படிக்கிற டைம் எப்படி இருக்குது, சோஷியலைசிங் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அப்போ வந்து கொஞ்சம் மாறுதல் இருந்தாலுமே வந்து ஒன்று நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசினோம்னா ஃப்ரெண்ட்லியாகவே இருந்துகிட்டு இருந்தோம்னா தே வில் ஓப்பன் அப்.
நிறைய பிள்ளைங்க இப்போ அப்பா அம்மா கூட எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. ஸோ அது அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம டாக்டர்கிட்ட போகணும். அதுக்கப்புறம் மிடில் ஏஜ்லேயும் இப்போ வர ஒர்க்கிங் நீங்கள் சொல்கிறீங்களா கார்ப்பரேட் செட்டப் அப்படின்ட்டு, அதில் கார்ப்பரேட் செட்டப் எந்த மாதிரி டைப் ஆஃப் கார்ப்பரேட் செட்டப்பாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் என்வாயரன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஸ்டாக இருக்காங்க. லீவு கிடைக்க மாட்டேங்குது. இல்லை காலையில் 8லேருந்து நைட்டு 11-12 மணி வரைக்கும் ஒர்க்கு, திரும்பவும் அடுத்த நாள் காலையில் 8 மணி 11 மணிலேருந்து ஒர்க், அந்த மாதிரி ஒர்க்கு ஷெடியூல் வந்து கூடிக்கிட்டே போகுது. அவங்க அது அவருக்கு மட்டும் இல்லை, அந்த ஒர்க் பண்ணுற நபருக்கு மட்டும் இல்லை, அவரை சுற்றி இருக்கிற அவங்க அப்பா அம்மா ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாருக்கும் அந்த ஒர்க் ஷெடியூல் மாறுது. ஸோ அதுக்கு அப்புறம் வந்து எல்டர்லி பீப்புள். ஸோ இந்த ஒர்க் ஷெடியூல் மாறும்போது என்னென்னா நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வந்து பிபி கூட இருக்க சான்ஸ் இருக்குது, சீக்கிரமே சுகர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை அடிக்கடி மோஷன் போகிறது, இல்லை மோஷனே போகாமல் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் பாடி காமிச்சு கொடுத்துரும், உடம்பு வந்து காமிச்சு, அதனால் ரொம்ப டாலரேட் பண்ண முடியாது, பொறுமையாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு இதில் வந்து அது காமிச்சு கொடுத்தா தானே நம்ம டாக்டர்கிட்ட போவோம். அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தோன்னே நம்மளே வைத்தியம் பண்ணிக்காமல் நம்ம மருத்துவர்கிட்ட போனோம்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க சொல்லுவாங்க இந்த ப்ராப்ளம் இருக்குது, பட் ஸ்ட்ரெஸ்னால் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், இதனால் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்னா அவங்க டீஸ்ட்ரெஸ்ஸிங்க்கு என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சில பேர் வந்து இப்போ ப்ரொவிஷன் ஷாப்பே எடுத்துக்கோங்களேன், காலையில் 4 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 11 மணி வரைக்கும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்க வந்து நான் வேலை செய்கிறேன், என் பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க மிஸ்ஸஸுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஏன்னா அதில் பழகிருப்பாங்க. பிள்ளைங்க வந்து எங்கள் அப்பா என் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது, எங்கள் அப்பா எங்களோட இருக்குது, சண்டே அன்னைக்கு கூட நாங்கள் அவங்கள பார்க்குறதே கிடையாது, அப்பா என்ன சொல்லுவார், நான் அவங்களுக்காக தானே உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார்ப்பரேட்டுங்கிறது இல்லை, இப்போ ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுருக்கவங்க நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்களே வந்து காலையில் 4 மணிக்கு ஆரம்பித்து 11 மணி வரைக்கும் சாப்பாடு கூட அவங்க கடைக்கு போயிடும், கடையில் சாப்பிடுவாங்க இது. ஸோ அது பிள்ளைங்கள்லாம் ஸ்ட்ரெஸ்டப்பாக இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம கவுன்சிலிங் பண்ணி, இல்லை அவங்களெல்லாம் வெளியில் கொண்டு வரும், ஒரு முறையாவது வருஷத்துக்கு ஒரு முறையாவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அப்புறம்லாம் வந்து 60 வயசுக்கு மேலே அப்படின்னு சொன்னால் அவங்களாம் எப்படியும் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் போயிடணும் டாக்டர்கிட்ட. ஏன்னா அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல்னால் வரக்கூடிய இதெல்லாம் நிறைய முட்டி தேஞ்சு போயிருக்காது, இல்லை ஞாபக மறதி இருக்காது, இல்லை பிபி இருக்குது, சுகர் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் கூடி இருக்கும், கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதை வந்து நம்ம வந்து வேஸ்ட்டுன்னு நினைக்காம நம்ம வந்து அதை என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து வேறு ப்ராப்ளம்ஸ் வந்து அதுக்கு வந்து நிறைய செலவு பண்ணுறதை விட இது மாதம் டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு செக்கப் பண்ணிவிட்டு அவர் என்ன ஒரு சுகர் மட்டும் பார்க்க சொல்லுவார், இல்லை சில சமயம் ஓகேன்னு சொல்லுவார். ஸோ அது மாதம் போயிட்டு வர்றவங்க வந்து டெஃபினட்டாக பெரிய ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போக வேண்டிய இதுவே வராது, ஏன்னா ஆரம்பத்திலே பார்த்துருவோம். ஸோ அது வந்து கொஞ்சம் 60 வயசுக்கு மேலேன்னா மந்த்லி ஒன்ஸ், அதை வந்து சிக் விசிட்னு சொல்லக்கூடாது, ஹெல்த் விசிட்னு சொன்னோன்னு வச்சுங்க. மெடிக்கல் ஃபைலுன்னு போடக்கூடாது, ஹெல்த் ஃபைலுன்னு போடணும். அப்படி போட்டோம்னா ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அந்த மெடிக்கல் ஃபைலை எடுப்பா அப்படிங்கிறத விட அந்த ஹெல்த் ஃபைலை எடு அப்படின்னோம்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். நம்ம சொல்கிறது அந்த மாதிரி சொன்னோம்னா சரியாக போய்டும். நெக்ஸ்ட் ஹெல்த் விசிட் அப்படின்னு போட்டோம்னா அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். நிச்சயமாக டாக்டர், ஒரு பொதுநல பொதுநல மருத்துவம் அப்படின்னு வரும்போது யாரெல்லாம் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கெல்லாம் இந்த மருத்துவத்தை நாடணும்? இன்றைக்கி இருக்கிற கார்ப்பரேட் கல்ச்சரில் நம்ம உடம்புல எந்த ஒரு உறுப்பில் ஒரு பிரச்சனை இருக்கோ நம்ம அதற்கான ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட போகிற ஒரு பழக்கத்துக்கு மாறி இருக்கும். பட் அதெல்லாம் கூடாது, பொது மருத்துவம் அதையும் தாண்டி குடும்ப மருத்துவர் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அது அந்த காலகட்டத்தில் அது பழக்கத்தில் இருந்தது. அந்த மருத்துவருக்கு தான் நம்ம பற்றின ஒரு முழுமையான ஹிஸ்ட்ரி தெரியும், அவர் தான் சரியான ஒரு மருத்துவரை போகிறதுக்கான வழிகாட்டியாகவும் இருப்பார். அந்த கல்ச்சர் இப்போ திரும்பி வரணும். இன்னைக்கு இருக்கிற மருத்துவ முறை எப்படி இருக்கு, ஒரு காலகட்டத்திலையும் வயதிலையும் ஒரு பொது மருத்துவரை நம்ம எப்போ போய் பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கோம், நம்மளோட ஆரோக்கியத்துக்கு என்ன தேவை, இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. வணக்கம். பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்றைக்கு நமக்கான என்ன பயனுள்ள தகவல்களை அழகிய தமிழில் இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் வணக்கம். சென்ற வாரம் தமிழறிஞர் தமிழண்ணல் இறந்து போய்விட்ட துயரச் செய்தி நம்மை வந்து அடைந்தது. காரைக்குடியில் நாங்கள் மாணவர்களாக இருந்தபோது மீசு உயர்நிலைப் பள்ளியில் ஐயா தமிழண்ணல் அவர்கள் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார். அப்போது அவருடைய இயற்பெயர் சொல்லித்தான் அழைப்பது எங்களினுடைய பழக்கம். பெரிய கருப்பன் ஐயா என்பது அப்போது அவருக்கு இருந்த பெயர். பெரிய கருப்பன் என்பதுதான் அவருடைய இயற்பெயர். சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூருக்கு பக்கத்தில் நெற்குப்பை என்னும் கிராமத்திலே பிறந்தவர்.
ஒரு மனிதன் தன் உழைப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு வர முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர் தமிழண்ணல் அவர்கள். அவருடைய அறிவு, உணர்வு இரண்டுமே தமிழுக்கான, தமிழ் உலகத்திற்கான பெரிய சொத்து என்று சொல்ல வேண்டும். தமிழ் உணர்வாளர்கள் பலர் தமிழ் அறிவுடையவர்களாக இருப்பதில்லை. தமிழ் அறிஞர்கள் பலர் தமிழ் உணர்வு கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று உறுதி சொல்வதற்கில்லை. தமிழ் உணர்வு, தமிழ் அறிவு என்கிற இரண்டும் சமதளத்தில் சம உயரத்தில் கொண்டிருந்தவர் என்றால் அது தமிழண்ணலை மிகச் சரியாக குறிக்கும். தமிழ் இலக்கியங்களுக்கு அவர் எழுதியிருக்கிற மிக எளிமையான உரைகள் ஒரு பக்கம், தமிழுக்கான போராட்டங்களில் அவர் கொண்டிருக்கிற பங்கு மறுபக்கம் என்று தமிழ் அறிவிலும் தமிழ் உணர்விலும் யாருக்கும் சளைக்காதவராக ஏறத்தாழ 90 வயது இந்த உலகத்திலே வாழ்ந்து தமிழண்ணல் அவர்கள் மறைந்திருக்கிறார். நெற்குப்பையிலே பிறந்து காரைக்குடியிலே ஒரு பள்ளியிலே ஆசிரியராக இருந்து பிறகு மதுரை தியாகராயர் கல்லூரியிலே பேராசிரியராக பொறுப்பேற்று அதற்கு பின்னால் மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவராக நெடுநாள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தமிழண்ணல் அவர்கள். பணியிலிருந்து ஓய்வு பெற்றதற்கு பிறகும் தொடர்ந்து தன் தமிழ் பணியை விடாமல் பற்றி கொண்டிருந்தவர், தொடர்ந்து பல நூல்களை எழுதி கொண்டிருந்தவர். ஏறத்தாழ தமிழின் 80 இலக்கியங்களுக்கு அவர் உரைகளும் விமர்சனங்களும் எழுதியிருக்கிறார். தொல்காப்பியம் தொடங்கி நவீன இலக்கியம் வரையில் அவர் தொடாத துறைகளோ அவர் விமர்சனம் எழுதாத நூல்களோ இல்லை என்று நாம் குறிப்பிடலாம். சங்க இலக்கியத்திற்கு அவர் தந்திருக்கிற உரைகள் மிக எளிமையானவை. சங்க இலக்கியம் என்றாலே அதனை தொடுவதற்கு அஞ்சுகிறவர்கள் தமிழண்ணல் அவர்களினுடைய கட்டுரைகளை படித்தால் மிக தெளிவை பெற முடியும். அதனையும் காட்டிலும் நாம் குறித்து சொல்ல வேண்டிய ஒரு நூல் இருக்கிறது. தொல்காப்பியத்திற்கு தமிழண்ணல் தந்திருக்கிற கையடக்க பதிப்பு. ஒரு திருக்குறள் எப்படி கையடக்க நூலாக பல நேரங்களில் நமக்கு கிடைக்கிறதோ அப்படி நாம் பார்க்கலாம். சங்க இலக்கியங்களோ வேறு நூல்களோ அப்படி கையடக்க நூல்களாக வெளிவரவில்லை. தொல்காப்பியம் என்று சொன்னாலே அது ஒரு மிகப்பெரிய நூல். அதற்கான உரை படித்தால் அது மூலத்தை விட கடினமாக இருக்கிறது. தொல்காப்பியத்திற்கு பேராசிரியர் நச்சினார்க்கினியர், இளம்பூரணர் என்று மிகப்பெரிய புலமை சார்ந்தவர்கள் உரைகளை எழுதியிருக்கிறார்கள். அந்த உரைகளை படித்து பார்த்தால் அது தொல்காப்பியர் எழுதியிருக்கிற தொல்காப்பியத்தை விட கடினமாக இருக்கிறது என்று தோன்றும். ஆனால் மிக எளிமையான உரையை மாணவர்களும் படித்து புரிந்து கொள்ளத்தக்க அளவில் அந்த உரையை எழுதி அந்த நூலை ஒரு கையடக்க நூலாக அவர் வெளியிட்டிருக்கிறார். மதுரையில் இருக்கிற மீனாட்சி புத்தக நிலையம் அவருடைய பல நூல்களை வெளியிட்டிருப்பதைப் போல இந்த நூலையும் வெளியிட்டிருக்கிறது. அந்த தொல்காப்பியத்திற்கு நான் அறிந்த வரையில் அத்தனை எளிமையாய் முழு நூலுக்கும் உரை வேறு இருக்கிறதா என்று தெரியவில்லை. அதனை தமிழ் உலகத்திற்கு தந்தவர் தமிழண்ணல் அவர்கள்தான். எனவே ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியன் என்கிற நிலையிலே தொடங்கி தன்னுடைய இறுதி நாள் வரையில் தமிழுக்கு தொண்டாற்றிய தமிழ் அறிஞராக வாழ்ந்த ஒருவரை நாம் இழந்திருக்கிறோம். மிக புகழ்பெற்றவர்களாக அரசியலில் விளங்கி அமைச்சர்களாகவும் விளங்கிய முன்னாள் அமைச்சர்கள் காளிமுத்து, தமிழ்குடிமகன் ஆகியோர் அவருடைய மாணவர்கள்தான். அவருடைய மாணவர்களின் பட்டியலை பார்த்தாலே அவர் எவ்வளவு பெரிய அறிஞர் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். அவ்வளவு புகழ் பெற்றவர்களும் அவ்வளவு தமிழ் அறிவு சார்ந்தவர்களும் அவரிடத்தில் மாணவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவருடைய தமிழ் உணர்வு போராட்டத்திற்கு ஒன்றை கண்டிப்பாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். 1999ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் தமிழுக்காக நடந்தது. கட்சி எல்லைகளையெல்லாம் தாண்டி தமிழகம் முழுவதும் இருக்கிற தமிழ் உணர்வாளர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் ஓர் அணியில் நின்று 5ஆம் வகுப்பு வரை தமிழ் கல்வி வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து தமிழகம் முழுவதும் பட்டினி போராட்டங்கள், ஊர்வலங்கள், பொதுக்கூட்டங்கள் என்று நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் தமிழ் சான்றோர் பேரவை நடத்திய அத்தனை போராட்டங்களிலும் பங்கேற்று இறுதியாக சாகும் வரை பட்டினி போர் என்று தொடர்ந்தபோது அந்த பட்டினி போருக்கு தலைமையேற்றவர் தமிழண்ணல் அவர்கள்தான். 100 தமிழ் அறிஞர்கள் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்து, நாங்கள் உயிரை தருகிறோம், தமிழை தாருங்கள் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து, உயர்கல்விக்கு கூட பிறகு வரலாம், 5ஆம் வகுப்பு வரையாவது தமிழ் வேண்டும்,
நம்முடைய மழலையர்களினுடைய உதடுகளில் கூட தமிழ் இல்லை என்றால் பிறகு யார் தமிழை பேசுவார்கள் என்று கேட்டு அதற்கான ஒரு பட்டினி போர் நடத்திய போது 99ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்களினுடைய அரசு தமிழகத்திலே இருந்த காரணத்தினாலே தமிழ் அறிஞர்களை அழைத்து பேசி உடனடியாக 5ஆம் வகுப்பு வரை தமிழ் கல்வி என்று அரசு ஆணை வெளியிட்டதற்கு பிறகு அந்த போராட்டம் விலக்கி கொள்ளப்பட்டது. அந்த போராட்டத்தில் உயிரை பணயம் வைத்து நடத்திய போராட்டத்தில் தலைமையேற்று அங்கே அமர்ந்திருந்தவர் தமிழண்ணல் அவர்கள்தான். இப்படி ஒரு பக்கத்தில் உணர்வுகளுக்கு இடம் தந்து தமிழுக்கான முதன்மைக்காக போராட்ட களங்களில் நின்றவராகவும் அவர் இருக்கிறார். அவருடைய புலமைக்காக, அவருடைய தமிழ் அறிவுக்காக பல்வேறு விருதுகளை பெற்றவராகவும் அவர் இருக்கிறார். கலைமாமணி விருது தொடங்கி மிகப்பெரிய பல்வேறு விருதுகளையும் அவர் பெற்றிருக்கிறார். தமிழ் இலக்கியத்திற்கு வழங்கப்பட்ட உயர் விருதுகள் பலவற்றை அவர் பெற்றிருக்கிறார். செம்மொழி ஆய்வு நிறுவனத்தில் அவருடைய ஆய்வுகள் இன்றைக்கும் வழிகாட்டத்தக்கனவாக இருக்கின்றன. அவர் மிக எளிமையானவராக, எந்த நேரமும் தமிழோடும் தமிழ் இலக்கியங்களோடும் சேர்ந்து வாழ்ந்தவராக அவர் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் பொது நிகழ்வுகளிலும் இலக்கிய விழாக்களிலும் கலந்து கொண்டு மக்களோடும் நெருங்கிய தொடர்புடையவராக இருந்தார். மிக பெரும்பான்மையாக அறிஞர்கள் மக்களை விட்டு விலகி நிற்பார்கள் என்பதுதான் இயற்கையான செய்தி. ஆனால் மக்களோடு என்றைக்கும் தொடர்புடையவராக, இலக்கிய நிகழ்வுகளிலே தொடர்ந்து கலந்து கொள்ளுகிறவராகவும் தமிழண்ணல் அவர்கள் இருந்தார். அவருடைய இறுதி நாள் வாழ்க்கை முழுவதும் மதுரையிலே தான் கழிந்தது. அவர் பிறந்ததும் வளர்ந்ததும் வாழ்ந்ததும் எல்லாம் தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களிலே தான். சிவகங்கை மாவட்டத்திலே தொடங்கி மதுரையிலே அவருடைய வாழ்வு நிறைவடைந்தது. எனவே அவருடைய வாழ்வு தமிழுக்கான வாழ்வு, தமிழ் இலக்கியங்களை போற்றுகிற வாழ்வு, தமிழ் இலக்கியங்களை மாணவர்களுக்கு விளக்குகிற வாழ்வு, தமிழ் இலக்கியங்களை எல்லோருக்கும் கொண்டு சென்ற வாழ்வு என்று நாம் குறிப்பிட வேண்டும். அந்த உயர்ந்த மனிதனினுடைய நினைவுகளை போற்றுவது என்பது தமிழ் இலக்கியங்களை பயில்வதன் மூலமும் தமிழ் இலக்கியங்களை பரப்புவதன் மூலமும் தான் நாம் அதனை செய்ய முடியும். அவர் தந்திருக்கிற நூல்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கும். அந்த நூல்களை பயில்வதும் மற்றவர்களுக்கு பயிற்றுவிப்பதும் தமிழர்களின் பாதையிலே நாம் தொடர்ந்து செல்கிறோம் என்பதற்கான அடையாளமாக இருக்கும். நம் சுற்றுச்சூழல் சீராக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் செழிப்பாக இருக்கும். ஆதலால் சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். நம்முடைய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு பல காரணங்கள் இருக்கிறது, காரணிகளும் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சுற்றுச்சூழல் பல பாதிப்புக்கு, அதுவும் சிறப்பாக சொல்லப்போனவென்றால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த சுற்றுச்சூழல் மாசு நம்முடைய தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி அல்லது வாகனம், இது போன்ற மனிதனால் செய்யப்படுகிற சில செயல்பாடுகளினால் நம்முடைய சுற்றுச்சூழல் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இப்பொழுது நாம் அதிகமாக பேசப்படுகிற ஒரு இடம் டெல்லி. டெல்லியில் வாகன புகையினால் எந்த அளவிற்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது, அதனுடைய விளைவாக அதில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இது ஒருபுறம் இருந்தாலும் தொழிற்சாலைகள் மூலம் வருகிற அந்த மாசுக்களை எல்லாம் இப்பொழுது கட்டுப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் இதையும் தாண்டி ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் தங்களுடைய பழக்க வழக்கங்களில் எந்த அளவிற்கு தங்களுடைய சுற்றுச்சூழலை பாழடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் புகைப்பிடித்தல் என்பது. பொதுவாக நம்முடைய வானமண்டலம் அதிகமாக பாதிப்புக்குள்ளாக இருப்பதற்கு தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய அந்த புகையினாலும் அதனால் உள்ள நச்சு பொருளினாலும் என்பது அனைவருக்குமே தெரிந்திருக்கிறது. ஆனால் ஒரு தனி மனிதன் புகைப்பிடிப்பதனால்
என்னென்ன மாற்றங்கள் இந்த சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை தனிநபராகவும் நாம் அதை புரிந்து கொள்வதில்லை. ஆனால் இன்றைக்கு ஆராய்ச்சியின் மூலம் ஒரு கண்டுபிடிப்பு வந்திருக்கிறது. பொதுவாக ஒரு மனிதன் புகைப்பிடிப்பதனால் தன்னுடைய உடல் நலம் கெட்டுவிடுகிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் அதையும் தாண்டி எந்த அளவிற்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஆராய்ச்சிகள் தெளிவாக சொல்கிறது. அதிலும் சிறப்பாக ஒரு மனிதன் புகைப்பிடிக்கிற பொழுது ஒரு 2 அல்லது 3 முறை அவன் குடித்து வெளிவிடுகிற அந்த புகையினால் கிட்டத்தட்ட ஒரு டீசல் இன்ஜின் பொருத்தப்பட்ட ஒரு காரிலிருந்து எந்த அளவிற்கு கார்பன் மோனாக்சைடு அல்ல நச்சு பொருட்கள் வெளிவருகிறதோ அதற்கு இணையாக ஒரு தனி மனிதன் புகைப்பிடிப்பதனால் அது 1 அல்லது 2 முறை புகைத்தாலே அத்தகைய நச்சு பொருள்கள் நம்முடைய வானமண்டலத்திலும் நம்முடைய சுற்றுச்சூழலிலும் வந்து சேருகிறது என்பதை இன்றைக்கு ஆராய்ச்சிகள் நிரூபித்திருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், அந்த புகை பிடிப்பதில் அந்த புகையில் நம் சிகரெட் என்று சொல்கிறோம், அதில் இருக்கிற 3 முக்கிய பொருள். ஒன்று நிக்கோட்டின் என்று சொல்லப்படுகிற ஒரு பொருள் அந்த சிகரெட்டில் இருக்கிறது. இரண்டாவது கார்பன் மோனாக்சைடு என்று சொல்லப்படுகிற ஒரு பொருள் இருக்கிறது. மூன்றாவது தார் என்று சொல்லப்படுகிற ஒரு பொருள். இந்த 3 பொருள்களும் ஒரு சிகரெட்டில் இருந்து எந்த அளவிற்கு இந்த சுற்றுச்சூழலையும் உடல் நலத்தையும் பாதிக்குது என்பதை கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் நான் முன்னாடி சொன்னது போல நிக்கோட்டின் என்று சொல்லப்படுகிற ஒரு பொருள். ஆனால் அந்த பொருளாய் அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த பொருள் நாம் புகைக்கின்ற பொழுது அந்த நிக்கோட்டின் என்று சொல்லப்படுகிற அந்த பொருள் நேரடியாக நம்முடைய மூளைக்கு சென்று அங்கே நமக்கு ஏதோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருளாக அது இருக்கின்றது. ஆனால் இந்த நிக்கோட்டின் என்று சொல்லப்படுகிற அந்த வேதிப்பொருளினால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லை. ஆனால் அந்த நிக்கோட்டின் என்று சொல்லப்படுகிற அந்த வேதிப்பொருள் நம்முடைய மூளைக்கு செல்கிற பொழுது மீண்டும் மீண்டும் அதை புகைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை, அந்த உணர்வை கொடுக்கக்கூடியதாக அந்த சிகரெட்டில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் என்ற வேதிப்பொருள் இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது கார்பன் மோனாக்சைடு என்று சொல்லப்படுகிற அந்த பொருள் நாம் புகைக்கின்ற பொழுது ஏற்படுகிற அந்த புகையில் வெளியேறுகிறது தான் அந்த கார்பன் மோனாக்சைடு. அந்த கார்பன் மோனாக்சைடு எந்த அளவிற்கு ஆபத்து என்பது எல்லாருக்குமே நமக்கு தெரிந்தது. ஏனென்றால் வாகனத்திலிருந்து வரக்கூடிய புகையும் அதுதான். அவ்வாறு அது வருகிற பொழுது அது என்ன ஆகிறது என்றால் உடல் நலத்திற்கும் அதையும் தாண்டி நம்முடைய சுற்றுச்சூழலில் அதிகமான கார்பன் டை ஆக்சைடும் கார்பன் மோனாக்சைடை அதிகமாக செலுத்துவதனுடைய காரணமாக பல பாதிப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. மூன்றாவது தார் என்று சொல்லப்படுகிற ஒரு பொருள். பொதுவாகவே ஒரு சிகரெட்டை புகைத்த பிற்பாடு அதிலிருந்து வருகிற அந்த புகையை ஒரு வெள்ளை துணியில் நீங்கள் ஊதி பார்க்கிற பொழுது அங்கே நமக்கு தெளிவாக தெரியும் ஒரு புகை மண்டலமே அதில் இருக்கும். ஆனால் ஒரு இந்த மாதிரி டார் என்று சொல்லப்படுகிற அந்த வேதியப் பொருள் அந்த சிகரெட்டில் இருப்பதனுடைய காரணமாக உடம்பில் சென்று பொதுவாக நம்முடைய சுவாச பாதையில் இவ்வாறு தொடர்ந்து அதிகமாக உருவாவதனுடைய காரணமாக பெரிய பாதிப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் கார்சினோஜெனிக் என்று சொல்லப்படுகிற புற்றுநோயை உருவாக்கக்கூடிய வேதிப்பொருள் அந்த தார் என்று சொல்லப்படுகிற அந்த பொருளில் இருக்கின்றது. ஆனால்தான் இந்த புகைப்பிடித்தல் பல நேரங்களில் நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்புக்கு பெரிய காரணமாக இருப்பது வாகனம் என்றும் தொழிற்சாலைகள் என்றும் அதுபோன்று நாம் எழுப்புகிற புகையிலிருந்தும் நாம் காரணம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால்
ஒரு தனிநபராக செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும், அதிலும் சிறப்பாக இந்த புகைப்பிடித்தல் என்ற அந்த ஒரு விஷயம் எந்த அளவிற்கு உடல்நலத்தை அடைவதோடு இல்லாமல் சுற்றுச்சூழலையும் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது இந்தியாவை போன்ற நாடுகள் இந்த புகைப்பழக்கத்தை, அது சிறப்பாக இளைஞர்கள் இதை விட வேண்டும். ஏனென்றால் கடந்த ஆண்டு கணக்கெடுப்பு பிரகாரம் இந்தியாவில் மட்டும் ஒரு வருடத்திற்கு இந்த புகைப்பிடித்தனால் அதிக பாதிப்புக்கு ஆளாகியிருப்பவர்கள் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர், அதிலும் சிறப்பாக இளைஞர்கள். அதே நேரத்தில் அமெரிக்காவில் பார்க்கிற பொழுது ஒரு வருடத்திற்கு 4,40,000 மக்கள் இந்த புகைப்பழக்கத்தினால் பாதிக்கப்பட்டு இறந்து விடுகிறார்கள் என்பதோடு இல்லாமல் அவருடைய சுற்றுச்சூழலும் அதிகமாக பாதிப்புள்ளாக இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது நம்முடைய சுற்றுச்சூழலை இனிமையாக வைத்துக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையும் இனிமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான ஒரு பாதை நமக்கு தெரிகிறது. அதனால் நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக வேண்டியாவது புகைப்பிடித்தலை நாம் ஒழித்து விடுவது நல்லது. அதிலும் இந்த புத்தாண்டு அத்தகைய ஒரு உறுதியை நாம் எடுத்துக்கொள்கிற பொழுது நீங்கள் பெருமையாக நினைத்து கொள்ளலாம், நான் இந்த சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய நன்மையை செய்கிறேன், அதோடு என்னுடைய உடல் நலத்தையும் நான் பேணுகிறேன் என்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதனால் இந்த புகைப்பழக்கத்தை ஒழித்து நம்முடைய சுற்றுச்சூழலையும் உடல் நலத்தையும் பாதுகாப்போம்.